யாருவே அடுப்புல வந்த ஆட்டுக்கால் பேர் இவ்வளோ சிங்கமா இருக்கா? இதுதான் ராஜா. நான் இவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுதான் அப்பு. எனக்கு சாட்சி கையெழுத்து போட வந்திருக்கான். ஏண்டி ஏய் சைனா வச்ச மாதிரிங்கிறான். இவனை போய் சாட்சின்ற. ஆமா பாதிதாங்கிறான், மீதி எங்க காணோம்? சரி ஜான்கி மோதிரங்க. அப்பு மோதகத்தா. அவதான் நம்மளுக்கு கிடைக்கல. சரி இந்த மோதிரம் டாச்சாடே போட்டுடலாம். மோதிரம் காணோன்னு தெரியல. சாரி ஜானகி, மோதிரம் காணோம். என்னது காணுமா? என்னதே மோதிரம் காணாம போச்சா? சரி விடுடா, அது கவரிங் தான். இது கவரிங்க மாட்டியா? குடுடா குடுடா மோதிரத்தை குடுடா. நீ கொடுத்தா தாண்டா ஸ்கிரிப்ட் படி எனக்கு கல்யாணம் ஆகும். குடுடா. குடுத்து தொலைற போச்சு போ. ராஜா ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. என்ன அழகா பாட்டு பாடுறான் என் குழந்தை. என்னடா பண்ற? ஒரு நிமிஷமா? ஒரு நிமிஷம். ஓகே. அடடே ஓபன் பண்ணாம குடிக்கிறியே. சத்துட்டானி கடை செல்ல குட்டி, நல்லா குடி. அப்பயாவது வளர்றியான்னு பாப்போம். சத்திடானிக்கு விஷம். மறுபடியும் விஷம் குடுறா. ரொம்ப காலமா தேர்ந்தா எங்கேயுமே கிடைக்கல. ஐயோ ஓப்பனிங்ல ஒரு லூஸ் வந்துச்சா, எல்லா வயசையும் கொலை பண்ணுச்சா. அது கொடுத்தப்பே நான் சாகலடா. நீ வேற. நிஜமாவா மம்மியா? என் மம்மி பையா விஷத்தை இப்படி குடிக்குது. மூஞ்சி எல்லாம் படாம குடிச்சிருக்க. What a tasteful poison. அது இருக்கட்டும் அப்பு, நீ எதுக்குடா விஷம் குடிக்க போன? நான் குள்ளமா இருக்கேன், எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்க, அதான் நான் சாகலான்னு இருக்கேன். அப்பு நீ இப்படி பிறந்ததுக்கு அந்த லூசு வக்கீல் சத்தியமூர்த்தி தாண்டா காரணம். என்னம்மா சொல்ற? நீ இப்படி பிறந்ததுக்கு அந்த லூசு வக்கீல் சத்தியமூர்த்தி தாண்டா காரணம். என்னம்மா சொல்ற? நீ இப்படி பிறந்ததுக்கு அந்த லூசு வக்கீல் சத்தியமூர்த்தி தாண்டா காரணம். அடங்கொய்யா ஒரே ஜலக்கட்டா சொல்றாங்க. நீ இப்படி பிறந்ததுக்கு லூசு வக்கீல் சத்தியமூர்த்தி தான் காரணம். புரிஞ்சதா? அந்த லூசு என்ன பொண்ணும் மாப்பிள்ளையும் வரேன்னு சொன்னாங்களே, இன்னும் காணுமே. பவரண்ண என் மாப்பிள்ளைய பார்த்தா கொஞ்சம் சொல்றீங்களா? 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். வாங்க மாப்பிள்ளே வாங்க. வாங்க மச்சான் வாங்க. ஏய் உங்க அப்பனும் தம்பி என்ன லூசாடி, நாம தான் வந்துட்டோமே, அப்புறம் என்ன வாங்க அட வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படிலாம் பேசக்கூடாதுங்க. அவரு உங்க மாமனார், இவர் உங்க மச்சாமார். யாரு இவனா?
நல்லா பிஞ்சு போன விளக்கு மாதிரி மண்டைய வச்சிருக்கான். இவன் என் மச்சானா? ஏய் என்ன உங்ககிட்ட வாயை கொடுத்து மீற முடியுமா? அடிங்க இங்க வா. அப்ப காதை கூட முடிஞ்ச மீறித்தான் பாரு. என்ன இப்படி மச்சான் மூஞ்சிக்கு நேரா திட்டுறாங்க? ஏய் அப்ப சைடுல வந்து திட்டினா மட்டும் உன் குடும்பத்துக்கு சொரணம் வந்துற போதா? பண்ணிக்கிட்டே போடா. என்னங்க நீங்க? என்னங்க மாப்பிள வந்தோனே இப்படி திட்டுறீங்களே? அப்ப போகும்போது திட்டினா ஒத்துப்பியாடா? என்னங்க நீங்க வந்தது வராததுமா? நீங்க கோவப்படாதீங்க, முதல்ல வந்து உட்காருங்க. நான் போய் விருந்துக்கு எல்லாமே ரெடி பண்றேன். மணி 6 ஆயிருச்சு. அப்பா மாமா போலாம். சோத்துல உப்பு போட்டீங்களா? புருஷனுக்கு எதுக்குமா உப்பே? வா. அது சரிதான். ஐயோ பன்னிக்குட்டி கூட தனியா விட்டு போயிட்டாங்களே. டேய் மச்சான் சேர்ல உட்காருங்க. மரியாதை தெரிஞ்ச பையன். ஐயோ அம்மா, என்ன மச்சான் இப்படி விழுந்துட்டீங்க? என்னது விழுந்துட்டா? நான் ஒண்ணும் விழுகலையே. இதெல்லாம் ஒரு வகையான எக்ஸசைஸ் தான். டெய்லி 25 டைம்ஸ் பண்ணணும். நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் தெரியாது. கிடைச்சிருச்சு. அப்பாடி மச்சான் சேர விட்டு எந்திரிச்சு வாங்க, போய் சாப்பிடலாம். டேய் இப்பதான்டா உட்கார்ந்த. போடா நான் அப்புறமா வரேன். பெரிய பாகவதரு பாடாம என்ட்ரி கொடுக்கவே மாட்டாரு. டேய் மாப்பிளே வாங்க சாப்பிடலாம். டேய் மாமனார் எனக்கு சாப்பாடு வேணாங்க மாமனார். என்னங்க மாப்பிளே உங்களை கூப்பிட்டதே விருந்துக்கு தானே? ஏன்டா விருந்துக்கு கூப்பிடுறவனுங்க பகல்ல எல்லாம் விருந்து வைக்க மாட்டீங்களாடா? ஏடா 6 மணிக்கு மேல நான் தான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமேடா. ஏங்க அப்ப 6 மணிக்கு மேல அவசரமா வந்து பாத்ரூம் கூட போக மாட்டீங்களா? என்னடி சொன்ன கொக்காம ஏங்க எங்க அப்பா வச்சிங்க? ஐயோ அந்த நாயவா அடிச்சேன். சமாளிக்கிறேன். இது இல்லடி, உன்னெல்லாம் சின்ன வயசுல அடிச்சு வளர்த்திருந்தா நீ இந்த மாதிரிலாம் என்ன பார்த்து கேப்பியா? அதான் உங்க ஒப்பனை அடிச்சேன். தப்புதான் மாப்பிள, தப்புதான். மன்னிச்சிருங்க. இப்ப சாப்பிட வாங்க. வாங்க. போடே போடே நல்லா போடே. போதும் மச்சான். ஐயோ போதும் மச்சான். நான் இன்னும் உங்களுக்கு போடவே இல்ல, அக்காக்கு தான் போட்டேன். உங்க அக்காளுக்கு தான் போதுன்னு சொன்னங்க மச்சான். நீங்க தான் தின்னு தின்னு பன்னிக்குட்டி மாதிரி இருக்கீங்க. உங்க அக்காலே எரும மாடு மாதிரி ஆக்கிராதீங்க. அதாங்க மச்சான் போதுன்னு சொன்னங்க மச்சான். மச்சான் எனக்கு புள்ள இருக்குது மச்சான். பண்ணிங்கிறத கன்ஃபார்ம் பண்றான். டேய் அரிச்சா போய் செவுத்துல தேச்சுக்கு நாயே. அதெல்லாம் மச்சான் உங்களுக்கு என் அக்கா மேல எவ்வளவு பாசம். பாசம் தான். நான் போடுற வேஷம் களைய கூடாதுங்கிறது எனக்கு மட்டும் தானே தெரியும் அம்மா. சாப்பிடுங்க. மாமனார் இங்க வாடா. என்ன அடிங்க இலைய போடாம சாப்பிடுங்க. எதனா புடிச்சிட்டு நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு தான் இலை போட்டு சாப்பாடு போட்டுருக்குல்ல, எனக்கு போட்டிருக்கா? பின்ன ஐயோ உனக்கு போட சொன்னேன்டி. எனக்கு போட்டு சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். அப்படியா? அப்ப மூடிக்கிட்டு அதே கண்டினியூ பண்ணு. மாப்பிள கோழி கோழி எதுக்கு மாப்பிள வந்ததுல அடிச்சுட்டே இருக்கீங்க? ஆசையா உங்களுக்கு கோழி குழம்பு சாப்பிடுங்கன்னா நான் சொன்னேன். கோழி கறியா? ஐயோ 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 சமாளிக்கிற. அது ஒண்ணு இல்லைங்க மாமனார். ஒரு கோழியை கொண்டு அது என்ன சாப்பிட சொன்னா எப்படிங்க மாமனார்? அந்த கோழி பாவை இல்லையா? அக்கா மாரியாத்தா, என் புருஷனுக்கு பொண்டாட்டி மேல மட்டும் பாசம் இல்லாத்தா. ஆமா பக்கத்து வீட்டு மாமி மேலயும் கொஞ்சம் இருக்குது.